வணக்கம் தலைமையிலே. ஆயுத கண்டுபிடிப்பில் மீண்டும் ஒரு உலக சாதனை நிகழ்த்திய இந்தியா. இந்திய ராணுவ பயன்பாட்டிற்கும் பிற்பாடு உலக ராணுவ பயன்பாட்டிற்கும் தேவைப்படும் இன்றைய நிலைமைக்கு மிகுந்த டிமாண்ட் இந்த ஆயுதத்திற்கு அதிகமாக உள்ளது. இதை கண்டுபிடிச்சது திரும்ப கலக்கினது சென்னை ஐஐடியும் அதனுடன் இணைந்து முனிசியன் இந்தியா லிமிடெட், இது ஒரு மத்திய அரசு வெடிபொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இவங்களும் சேர்ந்து தயாரிச்சது தான் இந்த ஆயுதம். 155 mm TGM ப்ரொஜெக்டைல் அப்படிம்பாங்க. அப்படின்னா 155 mm, கிட்டத்தட்ட 6 இன்ச்சுக்கு மேலே விட்டம் இருக்கக்கூடிய, தொலைதூரம் செல்லக்கூடிய, துல்லியமாக செல்லக்கூடிய, வழி நடத்தப்பட்டு செல்லக்கூடிய பீரங்கி குண்டுகள் அப்படிம்பாங்க. 155 mm கைடட் ஆர்டிலரி ஷெல் அப்படிம்பாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் நீண்ட வருஷ காலம் இந்த டெக்னாலஜி, இந்த வழிநடத்தப்பட்டு செல்லக்கூடிய டெக்னாலஜி இந்தியா கைக்கு போகக்கூடாது, ரொம்ப சிரமப்பட்டு பார்த்த டெக்னாலஜி. இது ரொம்ப 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 சிரமப்பட்டு பாதுகாத்தாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இது வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா இதோட விலையை சொன்னால் மட்டும் உங்களுக்கு புரியும். அதுனா டிஜிஎம் அப்படின்னா அவங்க பிஜிஎம் பாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் பிஜிஎம் சொல்லுவாங்க, ப்ரிசிஷன் கைடட் முனிஷன் பாங்க. நம்ம டிஜிஎம், டெர்மினல் கைடட் முனிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன், அப்போ விலையை கேளுங்க, உங்களுக்கு தலை சுத்தம். 2 அடி உயரம் இருக்கும். அதை கிட்டத்தட்ட நெருக்கி ஒவ்வொரு குண்டுமே ஒவ்வொரு நாடும் சேர்த்து சின்ன வித்தியாசம் இருக்கும். 2 அடி உயரம் இருக்கும். 155 mm, அதாவது 6 இன்ச்சு கொஞ்சம் மேலே. காம்பஸ் எடுத்து 6 இன்ச்சுக்கு விரித்து ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா ஒரு விட்டம், வட்டம் வரைகிறீங்க இல்லையா, அதுதான் அதோட அகலம், விட்டம் சொல்லலாம். 155 mm. இதோட எடை பார்த்தீங்கன்னா 48 கிலோ இருக்கும். இது ஒரு உலோகத்தில் செய்யப்பட்ட குண்டு, மிகப்பெரிய குண்டு, உலோகத்தில் செஞ்சுருப்பாங்க. அதுக்கு உலோகங்கிறதுனால டங்ஸ்டன் போன்ற கடினமான உலோகம், விலை உயர்ந்த உலோகம்னு தேவையில்லை. ஏன்னா இது போய் விழுந்து வெடித்து செதறணும். அதனால் ஒரு கடினமான ஸ்டீல் போன்ற ஒரு உலோகம் இதுக்கு இருந்தால் போதும். இந்த 48 கிலோ குண்டில் முன்னாடி ஒரு ஃபியூஸ், கண்டிப்பாக ஒரு ஃபியூஸ் வச்சுருப்பாங்க. பின்னாடி ஒரு என்ஜின் வச்சுருப்பாங்க, ஒரு ராம்ஜெட் இன்ஜின், ஏதோ ஒரு என்ஜின், சுயமாக உந்தி தள்ளக்கூடிய என்ஜின் மாட்டியிருப்பாங்க. ஜிபிஎஸ் ரிசீவர் கண்டிப்பாக இருக்கும். ஜிபிஎஸ் ரிசீவர் இருக்கும். நேவிகேஷன் சிஸ்டம், கைடட் சிஸ்டம் அதுக்குள்ளே மாட்டியிருப்பாங்க. சிக்கலான தொழில்நுட்பங்கள் தான். ஜிபிஎஸ்ங்கிறது சேட்டலைட்டை நம்பி செயல்படக்கூடியது. அதில் நேவிகேஷன் தனியாக, கைடட் தனியாக. நேவிகேஷன் ஃபஸ்ட்டு இருக்கும், அதாவது நம்ம தற்போது எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துக்கு போகணும், அதோட திசையை காட்டக்கூடியதான் நேவிகேஷன் சிஸ்டம். அதை அடிப்படையாக பின்பற்றுறது தான் கைட்னஸ் சிஸ்டம். அதை வச்சு வழிநடத்தி செல்லக்கூடியது கைட்னஸ் சிஸ்டம். ஜிபிஎஸ், நேவிகேஷன், கைட்னஸ், இந்த சிஸ்டம்லாம் சிக்கலான தொழில்நுட்பம். இதெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. வெடிக்கும் பொருளாக ஒரு உயர்தரமான வெடிபொருளை வச்சிருப்பாங்க. அதிகபட்சமாக டிஎன்டி தான் அதிகமாக வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 155 mm குண்டுகள், பீரங்கி குண்டுகள். ஒரு 48 கிலோ உலோக உருளை, முன்னாடி கூம்பு வடிவமாக இருக்கும், அப்புறம் உருளையாக இருக்கும். 48 கிலோ உலோக உருளை, வெடிமருந்து பொருள் இருக்கும், வழிநடத்தப்படக்கூடிய பொருள் இருக்கும், ஒரு என்ஜின் இருக்கும். இதெல்லாமே அந்த 2 அடிக்குள்ளே தான் இருக்கும். 48 கிலோ தான் இருக்கும், 48 கிலோக்குள்ளே இருக்கும். விலை கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம்லாம் சொல்லுவோம். பார்த்தீங்களா, அமெரிக்கா தயாரிக்கிற இந்த வகை பிஜிஎம் குண்டுகள் 2,40,00,000 ரூபாய். என்ன இருக்குது இல்லை, 2 அடி உயரம் தான் இருக்குது, ஒரு குட்டிச்சாத்தான். 2,40,00,000 ரூபா அமெரிக்க எடை விலை சொல்கிறாங்க. ரஷ்யாவும் ஜெர்மனியும் 1,60,00,000 ரூபா சொல்கிறாங்க இந்த ஒரு குண்டோட விலை. இந்தியா என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா வெறும் 80,00,000 ரூபா நம்ம சொல்கிறோம். அது முழுக்க முழுக்க இந்திய ராணுவ பயன்பாடு போக போகுது. ஒரு 10 வருஷத்துக்கு இந்திய ராணுவம் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பிற நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி தயாரித்த குண்டுகளை விட மிகச்சிறந்த குண்டுகள் தான் இப்போ இந்தியா தயாரிக்கிறது. இங்கே இந்த சென்னை ஐஐடியும் இந்த முனிசியன் இந்தியா லிமிடெட் சேர்ந்து தயாரிக்கிறது. அவைகளை எல்லாம் விட சிறந்தது, அதிக ஃபயர் பவர் கொண்டது. ஃபயர் பவர்னால் அங்கே போய் விழுந்து சேதம் ஏற்படுத்தும் போது பிற நாடுகள்
தயாரித்த குண்டுகளை விட நம்ம இந்திய குண்டுகள் தான் சேதம் ஏற்படுத்தக்கூடியது. அவ்வளோ மிகச்சிறந்தது. வெறும் 2 அடி உயரமுள்ள இந்த குண்டு 2,40,00,000 பார்த்துக்க. இதனால தான் இந்த மாதிரி டெக்னாலஜி இந்தியாவுக்கு சேரக்கூடாதுன்னு சொல்லி நீண்ட காலமாக இவனுங்க மறைச்சே வச்சிருந்து கொஞ்சம் கூட கொடுக்கல. ஆனால் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்த சென்னை ஐஐடி குழுவினருக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சென்னை ஐஐடியில் யாருன்னா ப்ரொஃபஸர் ராஜேஷும் அவருடன் இணைந்த ஆராய்ச்சி மாணவர்கள், ஆராய்ச்சி ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து 2 வருஷம் அரும்பாடுபட்டு இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது வழிநடத்தப்பட்டு போகக்கூடிய தொழில்நுட்பம். ஏற்கனவே நம்மகிட்ட வழிநடத்தாமல் போய் விழக்கூடிய குண்டுகள் நம்மகிட்ட எல்லாத்தையுமே இருக்குது. இந்த வழிநடத்தப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சது இந்த ராஜேஷ் அவர்களும் அவருடைய இணைந்து செயல்பட்டவர்களும் 2 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதை இப்போ உற்பத்தி பண்ணுறது இதுக்கு உற்பத்தி அவங்க பண்ண மாட்டாங்க. முனிசியன் இந்தியா லிமிடெட் இப்போ தற்சமயம் பண்ணுறாங்க. வருங்காலத்தில் இன்னும் ஏகப்பட்ட தனியார் கம்பெனி, அரசு கம்பெனி இந்த குண்டுகளை செய்ய போகிறாங்க. முதல் 10 வருஷத்துக்கு 5 அல்லது 10 வருஷத்துக்கு வர அத்தனை குண்டுமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்திய ராணுவம் இதை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. 10 வருஷம் நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு தான், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த குண்டுகள். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னால் இந்த 1,60,00,000 சொன்னேன் இல்லையா, ரஷ்யாவோட குண்டுகள் தான். நம்ம 3,000 குண்டு வச்சுருந்தோம். கார்கில் சண்டையில் அந்த குண்டுகள்லாம் சொதப்பிச்சுன்னு சொல்லுவாங்க. மிகச்சரியாக வழிநடத்தி போகணும். அந்த மாதிரிலாம் போகல, ஒரு பங்கரில் இருக்கவனை கொள்றதுக்கு ஏகப்பட்ட குண்டை நாங்கள் அனுப்பணும்னு சொல்லி இந்திய ராணுவம் சொல்லுவாங்க. இன்று இந்த 2,40,00,000 சொல்லக்கூடிய அமெரிக்க குண்டுகள் சொதப்புதும்பாங்க. உக்ரைன் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் சரியாக சொன்னபடி போகிறதில்லை அப்படிம்பாங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவின் குண்டுகள் மிக சிறந்ததுங்கனால 10 வருஷத்துக்கு யாருக்குமே இல்லை, எங்களுக்கு தான் அந்த குண்டு அப்படின்ட்டாங்க இந்திய ராணுவம். இந்த டெக்னாலஜி உண்மையாகவே கண்டுபிடிக்கணும். தொழில்நுட்பம்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது மிக 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 முக்கியம். தொழில்நுட்பம் கண்டுபிடிக்க எவ்வளோ நாளும் பாராட்டலாம். இந்த சென்னை ஐஐடி எவ்வளவும் பாராட்டலாம். இப்போ இந்த குண்டுகள், இந்த 155 mm பீரங்கி குண்டுகள் வழிநடத்தப்படாமல் சாதாரணமாக போய் விழக்கூடிய பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகள் வெறும் 5 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் தான் வரும். ஏன்னா அநேக நாடுகள் செய்யறதுனால இந்த தொழில்நுட்பம் இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் இவ்வளோ ஏமாற்றிருக்காங்க அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகள். நம்ம 3,000 வாங்கியிருக்கோம், 1,60,00,000 கொடுத்து ரஷ்யாவில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எத்தனை பணத்தை நம்ம இழந்திருப்போம்னு யோசிச்சு பார்க்குறேன். இதுக்காக இந்த சென்னை ஐஐடிக்கு பாராட்டுகள். சரி, இவங்க தயாரித்ததில் என்ன சிறப்பு அம்சங்கள், சென்னை ஐஐடி தயாரித்த குண்டுக்கும் மற்ற குண்டுக்கும் என்ன வித்தியாசங்கள், என்ன சிறப்பு அம்சங்கள் சொல்ல போனால், முதல்ல மனதார்ந்த பாராட்டுகள் என்னென்னா, இது வழிநடத்தப்பட்டு செல்லக்கூடிய டெக்னாலஜி இது நம்ம இஸ்ரோ சேட்டலைட்டை மட்டும் நம்பி செயல்படக்கூடியது. இப்போ இந்த சென்னை ஐஐடி கண்டுபிடிச்ச குண்டுகள், இந்த வெளிநாட்டு சேட்டலைட், இந்த செயற்கைக்கோள்கள் இதுக்கு தேவையே இல்லை. இஸ்ரோ அனுப்பியிருக்கிற மேலே இருக்க சேட்டலைட்டை நம்பி, அதனால் மட்டுமே நம்பி போகக்கூடிய குண்டுகள் நம்ம இப்போ தயாரிச்ச குண்டுகள். எந்த வெளிநாட்டு சக்தியும் தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு செயற்கைக்கோள் உதவி நாடினீங்கன்னா அது அப்படியே கண்டுபிடிப்பாங்க. எங்கே போது உங்கள் ரகசியம் எல்லாமே கண்டுபிடிக்கப்படும். இவங்க கண்டுபிடிச்சது நம்ம இஸ்ரோவை நம்பி செயல்படக்கூடியது. இதுதான் முதல் என்னால் மனதார்ந்த பாராட்ட சொல்ல வேண்டிய விஷயம். ரெண்டாவது இது 8 கிலோமீட்டர், குறைஞ்ச தூரம்னா 8 கிலோமீட்டர் போகும், நீண்ட தூரம்னா 38 கிலோமீட்டர் இப்போதைக்கு போகும். ராம்ஜெட் என்ஜின் பொறுத்து இனி வருங்காலத்தில் இது அதிகமாக போகக்கூடிய அளவுக்கு, தொலைவு போகக்கூடிய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கொடுத்துருக்கிறது 38 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும். சிஇபி அப்படிம்பாங்க, சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி. அப்படின்னா இங்கிருந்து பீரங்கிலேருந்து அது குண்டு போகுது, 38 கிலோமீட்டர் தாண்டி போய் விழுகுது. அப்போ விழுகிற இடம் எந்த அளவுக்கு மாறுபடும் அப்படின்னா 10 மீட்டருக்குள்ளே தான், அதாவது 9 மீட்டர் 8 மீட்டருக்குள்ளே தான். அந்த அளவுக்கு தான் வித்தியாசத்தில் 38 கிலோமீட்டர் தாண்டி போய் விழுகும். துல்லியமாக தாக்குன்னு சொல்லுவாங்க. இது 8 கிலோமீட்டர் மிக துல்லியமான தாக்குதல், துல்லியமாக தாக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்க குண்டுகள், சாதாரண குண்டுகள் 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகும், 500 மீட்டர் வித்தியாசத்தில் போய் விழுகும். முன்ன பின்ன 1/2 கிலோமீட்டர் முன்ன பின்ன போய் விழுகும். இவங்க தயாரிச்சிருக்கிறது, நம்ம சென்னை ஐஐடி தயாரிச்சுக்கிறதுக்கு வெறும் 10 மீட்டருக்குள்ள தவறுதல் நடக்கும். இந்த சிஇபி இது மிக மிக முக்கியமானது. ஃபயர் பவர் மிக அதிகமான ஃபயர் பவர், தாக்கும் சக்தி மிக அதிகமான தாக்கும் சக்தி உள்ளது.
ஏன்னா இதுக்குள்ளே இருக்க குண்டுகள் வந்து என்ன வேதிப்பொருள்னா 99% TNT வச்சுருக்கோம் நம்ம. வருங்காலத்தில் மாறும். மிச்சம் 1% வந்து 3 வேதிப்பொருட்கள் சேர்ந்து மொத்தம் 4 வேதிப்பொருட்கள் சேர்ந்த கலவை தான் இந்த குண்டுக்குள்ளே இருக்கிற வேதிப்பொருட்கள். 99% TNT தான். இது வந்து மிகப்பெரிய ஒரு வீரியமான தாக்குதலை நடத்தக்கூடியது. இந்த குண்டு மாற்றுக்குன்னு சொல்லி புதுசாக பீரங்கிலாம் நம்ம வாங்க தேவையில்லை. இந்திய அரசாங்கம் வந்து இந்திய ராணுவம் வந்து புதுசாக இருக்க பீரங்கிலாம் தேவையில்லை. இருக்கிற தனுஷ் பீரங்கியில் AT-AGS இதுலேயும் நம்ம மாட்டி இதை நம்ம செயல்படுத்திக்கலாம். இது 3 வகை ஃபியூஸ் இருக்குதுல்ல. ஃபியூஸ்னால் வெடிக்கிறதுக்கு அதான் காரணம். 38 கிலோமீட்டர் போய் விழுந்து வெடிக்கும் போது இந்த ஃபியூஸ் தான் முதல்ல வெடிக்கும். முதல் ஃபியூஸ் அது வந்து கான்டாக்ட் ஃபியூஸ் அப்படிம்பாங்க, இல்லைன்னா பாயிண்ட் டெட்டனேஷன்பாங்க. அப்போ அது என்னென்னா போய் மோதின பிறகு அந்த மோதிரனால ஒரு பொருளில் போய் முட்டுறனால மோதிரனால ஏற்படுற அதிர்வுகள் வெடிச்சிடும். அது இதுதான் அதிகமாக மாட்டுவாங்க. இந்த மாதிரி ஃபியூஸ் தான் அதிகமாக மாட்டுவாங்க. இது வந்து கடினமாக மோதினா மட்டுமே வெடிக்கும். நீங்கள் வழியில் போது வேற ஒரு பறவை மோதிடுச்சோ இல்லை ஒரு மரத்தில் மோதினாலும் வெடிக்காது. ஒரு கடினமான தாக்குதல் நடைபெறணும், அப்போ ஃபியூஸ் வெடிக்கும். அந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. இது வந்து பாயிண்ட் டெட்டனேஷன்பாங்க. அதுக்கடுத்து ஹைட் ஆஃப் பஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது முற்றக்கு கொஞ்சம் முன்னமே ஒரு கட்டடத்தை முட்டுது இல்லை ஒரு டாங்கை முட்டுதுன்னா கொஞ்சம் முன்னமே வெடிக்கிற மாதிரி சென்சர் மூலமாக செட் பண்ணுவாங்க. அது ஏன்னா மிகப்பெரிய வீரியத்தை கொடுக்கும். இப்போ ஒரு இராணுவ வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு 100 இராணுவ வீரர்கள் இருக்காங்க, ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு 200 இராணுவ வீரர்கள் இருக்காங்க. மொத்தமாக கொல்லணும் அப்படின்னா அந்த பீரங்கி கொண்டு கீழே விழுந்து முட்டி வெடிக்கிறத விட கீழே விழுது கொஞ்சம் முன்னமே மேலேயே வெடிச்சதுன்னா மொத்தமாக எல்லாமே காலியாகிடுவாங்க. இதுதான் ஹைட் ஆஃப் பஸ்ட்பாங்க. இந்த ஃபியூஸும் அதில் இருக்குது. டிலேடு ஃபியூஸும் வச்சு கொடுக்குறாங்க. இது வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்திய ராணுவம் என்ன கேட்குதோ அந்த ஃபியூஸ் உள்ள இருக்கும். டிலேட் ஃபியூஸ் இருக்குன்னா இப்போது பதுங்கு குழிக்குள்ளே இருக்கானுங்க, அப்போ அவங்கள கொல்லணும்னா முட்டினோனையே வெடிச்சதுன்னா பிரயோஜனம் இல்லை. முட்டின பிறகு இத்தனை செகண்டு கழிச்சு வெடிக்கணும்னு சொல்லி செட் பண்ணி கொடுப்பாங்க. டிலேட் ஃபியூஸ் அது எதுக்குன்னா இந்த பதுங்குழி இருக்கிறவன் முட்டின பிறகு கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அவன் எவ்வளோ ஆழத்தில் இருக்கானோ அதை கணக்கு போட்டு தான் டைம் செட் பண்ணுவாங்க. உள்ளே போய் மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தயாரிச்சிருக்கிற குண்டோட சிறப்பம்சங்கள். பொதுவாக இந்த வழிநடத்தப்படக்கூடிய குண்டுகளில் முன்னாடி ஃபியூஸ் இருக்கும், பின்னாடி ஒரு என்ஜின் அல்லது மோட்டார் வச்சுருப்பாங்க. டெயில் பின் ஸ்டேபிள் பண்ணுற பின்கள் முன்னாடி பின்னாடியும் வால்கள் மாதிரி வெளியே வரும். இந்த 3 வகை ஃபியூஸுக்கு அப்புறம் வந்து பின் ஸ்டேபிள் கேனாட் கண்ட்ரோல்லாம் இந்த நம்ம குண்டுகளை பொருத்தப்பட்டிருக்கும். இது வேறு ஒன்றுமே இல்லை, ரெக்கைகள் சொல்லலாம். இந்த பீரங்கி குண்டில் முன்னாடியும் பின்னாடியும் இந்த ரெக்கைகள் பொருத்தப்பட்டிருக்கும். சாதாரணமாக இருக்கும்போது ரெக்கைகள் தெரியாது, குண்டு மட்டும் தான் தெரியும். பீரங்கியில் வெடிக்கப்பட்டு மிக வேகமாக வெளியே போகும்போது இந்த ரெக்கைகள் வந்து வெளியே வந்துடும். இந்த ரெக்கைகள் இல்லாட்டி இந்த குண்டுகள் சுற்றிட்டு தான் போகும். சுற்றிட்டு போனாலுமே காற்றை இழுத்து போகும்போது ரொம்ப தூரம் போக முடியாது, குறி மாறிடும், கீழே விழுந்துடும். ஆனால் இந்த ரெக்கைகள் மாட்டும் போது குறி மாறாமல் நீண்ட தூரம் போய் காற்றை இழுத்து தாக்குதல் நடத்தலாம். அதனால் இந்த ரெக்கைகள் பின் ஸ்டேபிள் கேனாட் கண்ட்ரோல் நம்ம குண்டுகளில் மாட்டப்பட்டிருக்குது, பொருத்தியிருப்பாங்க. நம்ம இஸ்ரோவுடைய சேட்டலைட் தான் இந்த குண்டுகளுக்கும் போய் தாக்குதல் நடத்த இடத்துக்கும் மத்தியஸ்தராக செயல்படும். சேட்டலைட்லேருந்து வர சிக்னல் தான் அந்த எதிரியை தாக்கணுமோ அந்த இடத்த காட்டி கொடுக்கும். அந்த சிக்னல் தான் இந்த குண்டுக்குள்ளே இருக்கிற GPS ரிசீவருக்கு போய் அதுக்கப்புறம் நேவிகேஷன் சிஸ்டம் போய் கைடன்ஸ் சிஸ்டம் போய் துல்லியமாக வழி நடத்திட்டு போய் இந்த எதிரியை நிச்சயமாக அழிச்சிடும். ஒரு எதிரி வந்து நகர்ந்து போனாலும் சரி, காரில் தப்பிச்சு போனாலும் சரி, தப்பிக்கவே முடியாது, துரத்தி போய் அழிச்சிருவாங்க. துரத்தி போய் இந்த குண்டுகள் நிச்சயமாக அழிச்சிரும். அதனால தான் இவ்வளோ விலை அதிகமாக சொல்லப்படுது. பொதுவாக இந்த விலை உயர்ந்த குண்டுகள் இப்போ அமெரிக்கா வந்து 2,40,00,000 சொல்கிறாங்க, நம்மளே 80 லட்சம் சொல்கிறோம். இந்த குண்டுகளை வந்து இலக்கை பொறுத்து தான் கையில் எடுப்பாங்க. எப்போவுமே இந்த குண்டுகளை எடுத்து பீரங்கி மூலம் அனுப்பிட மாட்டாங்க. இலக்கை பொறுத்து, இலக்கு தவறவே கூடாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி குண்டுகளை உபயோகப்படுத்துவாங்க. பணச்செலவை வந்து கணக்கே போட மாட்டாங்க. இப்போ எதிரி வந்து காலில் தப்பிச்சு போகிறான், 1 நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல 10 குண்டுகள் 2 கோடியே சொன்னாலுமே 10 குண்டுகள் அனுப்பிடுவாங்க இராணுவத்தில். ஏன்னா இலக்கு தப்பிக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நடப்பு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா பயங்கரவாத தலைவன் ஹாசன் நஸ்ருல்லாவை
கொன்ற விதம், இஸ்ரேல் கொன்ற விதம், ஒரு பயங்கரவாதியை கொல்றதுக்கு 1 கிலோ வெடிமருந்து அதிகபட்சம் செதறி போயிடுவான். ஆனால் இந்த ஹாசன் நஸ்ரல்லாவை கொல்றதுக்கு வந்து 80,000 கிலோ வெடிமருந்து யூஸ் பண்ணாங்க. 80 டன் வெடிபொருளே 80,000 கிலோனா அந்த உலோகங்கள்லாம் சேர்த்துனா கணக்கே இல்லாமல் போயிடும், எக்கு தப்பாக போயிடும். 80,000 கிலோ வெடிபொருள் ஹாசன் நஸ்ரல்லாவுக்கு மட்டும் உபயோகப்படுத்தினாங்க. அவன் இருக்க அவ்வளோ பெரிய கட்டடம் புதஞ்சு திரும்ப குண்டு போட்டு புதஞ்சு கம்ப்ளீட்டாக அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு சதவீத வாய்ப்புமே கொடுக்கல. 80,000 கிலோ செலவை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இலக்கு முக்கியம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி குண்டுகளை பீரங்கியில் வச்சு அனுப்புவாங்க. மற்றபடி மிகப்பெரிய சேதம் பரவலாக ஏற்படுத்தணும்னா சாதாரண குண்டுகளை தான், பீரங்கி குண்டுகளை 155 mm அனுப்புவாங்க. இந்த 155 mm எதுக்கு சொல்கிறோம்னா, இது ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். ஒரு 48 கிலோ இருக்கிறதுனால ஒரே ஒரு இராணுவ வீரர் தூக்கி இதை மாட்டலாம். அதனால் இந்த 155 mm தான் இன்றைக்கி பரவலாக உலகம் பூராமே பீரங்கிகளில் உபயோகப்படுத்திருக்காங்க. இன்றைய நிலைமைக்கும் நாளைய போர்களிலுமே ஆயுதங்களில் கதாநாயகன் சொல்லி இந்த பீரங்கிகளையும் குண்டுகளையும் தான் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் வந்து வான் தாக்குதல், போர் விமானம் மூலமாக மிசைல் மூலமாக தாக்குதல் நடத்துகிற போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இஸ்ரேல் காசா போரில் காசா அழிக்கப்பட்ட விதம், அந்த கட்டடங்கள்லாம் அழிக்கப்பட்ட விதம் தான் இந்த பீரங்கி குண்டுகளோட தேவையை உணர்த்தியிருக்கு. பீரங்கி மூலமாக டாங்குகள் மூலமாக இந்த குண்டுகள், மிகப்பெரிய குண்டுகள் அனுப்பி காசாவையே அழித்து காட்டிட்டாங்க இஸ்ரேல். அது இஸ்ரேல் காசா அழிக்கப்பட்ட விதம். உக்ரைன் இப்போ வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்குமே இந்த குண்டுகள் தான் காரணம். ஒரு இடத்தை பிடிப்பதற்கு இந்த குண்டுகள் வேணும், எதிரியோட இடத்தை பிடிப்பதற்கு, பிடிச்ச இடத்தை தக்க வைப்பதற்கும் இந்த குண்டுகள் வேணும். இந்த குண்டுகள் மூலமாக பரவலாக தாக்கும்போது எதிரிக்கு வந்து சரண்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கே வந்துடுறாங்கன்னு சொல்லப்படுது. இன்றைய நிலைமைக்கு இந்த சராசரி பீரங்கி குண்டுகள் 10 லட்ச ரூபா விலைக்கு போகிற பீரங்கி குண்டுகளை 1.5 2 10 லட்சம் இல்லை, 1 கோடி குண்டை செஞ்சு நீங்கள் இந்தியாவில் இப்போ வச்சிங்கன்னா மொத்தமாக பணம் கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிடுவாங்க. இந்த குண்டுகளுக்கு அவ்வளோ தேவை, வருங்காலத்திலும் அவ்வளோ தேவை. ஏன்னா இந்த சண்டைகள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. இந்த பாலைவன பயங்கரவாதிகள் இருக்க வரைக்கும் சண்டைக்கு குறைவே இருக்காது. இந்த ஆயுதம் தயாரிக்கணுங்கிற ஆசையில் தான் பேசுகிறேன். இந்த நவீன ஆயுதமே சென்னை IIT தயாரித்தாலுமே உற்பத்தி பண்ணுறது முனிஷன் இந்தியா மற்ற கம்பெனி எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை, தனியார் நிறுவனமே தமிழ்நாட்டில் இல்லை, எல்லோருமே வெளிமாநில நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. தமிழ்நாடு இதை தயாரிக்கணும்னு தான் ஆசை எனக்கு. பொதுவாக இந்த பீரங்கி குண்டுகள் வந்து ஜென்ரலாக சொல்லணும்னா, பீரங்கி குழாய்க்குள்ளே முதல்ல இந்த குண்டுகள் உள்ளே தள்ளிடுவாங்க. வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெடிப்பொருள் அதுக்கு பின்னால் தள்ளுவாங்க, ப்ரொப்பலண்ட் சார்ஜ் அப்படிம்பாங்க, அது பின்னால் தள்ளுவாங்க. குண்டுகளோடு இணைந்து இருக்காது. ஏன்னா இந்த 155 mm பெருசாக இருக்கிறனால, 50 கிலோ இருக்கிறனால முதல்ல குண்டுகளை உள்ளே தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய வெடிப்பொருள் ப்ரொப்பலண்ட் சார்ஜ் இருக்கும், ப்ரைமர் பற்ற வைக்கக்கூடிய பொருள் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து அந்த பீரங்கியை அடைச்சிடுவாங்க. அடைச்ச பிறகு இந்த பற்ற வைக்கக்கூடிய பொருளை பற்ற வச்சு விடுறதுனால பற்ற வச்சு அந்த வெடிவியப்பை ஏற்படுத்தக்கூடிய வெடிப்பொருட்கள் மிகப்பெரிய அளவில் உள்ள வெடிக்கும். பீரங்கி குழாய்க்குள்ள வெப்ப ஆற்றல், வெப்ப அழுத்தம், மிகுந்த அழுத்தம் ஏற்படும் போது பின்னாடி வரக்கு வழியே இருக்காது, கடினமாக மூடியிருப்பாங்க, முன்னாடி தான் போக முடியும். முன்னாடி மிக வேகமாக அந்த பீரங்கி குண்டை தள்ளி விட்டுரும். அந்த தள்ளுற மிகப்பெரிய வேகத்தில் தள்ளுறதுனால தான் இந்த சராசரி குண்டுகள்லாம் 20 கிலோமீட்டர் தொலைவில் போய் விழுகிறது. இந்த பீரங்கி குண்டை பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காப்பரில் வந்து உருளை மாதிரி ஒரு பேண்டு வளையல் மாதிரி ஒரு வளையலை வந்து மாட்டி விட்டுருப்பாங்க அந்த பீரங்கி குண்டுக்கு. பீரங்கி குண்டே உருளையாக இருக்கும், அந்த வளையல் இன்னும் உருளையாக இருக்கும். பீரங்கி குண்டை விட கொஞ்சம் மேலே அந்த வளையம் இருக்கும். அந்த வளையம் என்ன ஆகுன்னா, அந்த பீரங்கி குழாய் வழியாக போகும்போது, மிக வேகமாக போகும்போது அந்த வளையம் சுற்றிக்கிட்டே மொத்தமாக குண்டையை சுற்றி விடாது, அந்த வளையத்தை சுற்றுறனால குண்டும் சேர்ந்து சுற்றி மிக வேகமாக சுழன்று வேகமாக போய் மிகப்பெரிய சேதத்தை இந்த பீரங்கி குண்டுகள், இந்த 155 mm குண்டுகள் ஏற்படுத்துது. நீங்கள் சரமாரியாக இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு நாளைக்கு 30,000 குண்டை சரமாரியாக அனுப்பிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் போட்ட குண்டுகளுக்கு கணக்கே இல்லை. நகரத்தையே ஒரு சின்ன நாட்டையே அழிக்கிறாங்க. அவங்க போடுற குண்டுக்கெல்லாம் கணக்கே இல்லை. வருங்காலத்தில் இந்த 155 mm குண்டு மிக முக்கிய தேவை, தயாரிக்கலாம். அதில் இந்த 155 பீரங்கி குண்டுகள்லாம் காலாட்படையில் சேரும். இராணுவ வீரருக்கு ஒத்தாசையாக செயல்படும். இன்ஃபென்ட்ரிம்பாங்க, முன்னேறக்கூடிய காலாட்படையில் இராணுவ வீரர்கள், டாங்குகள், இந்த பீரங்கிகள் இருக்கும். ஏன் டாங்க் என்ன பீரங்கி என்ன அப்படின்னா,
டாங்கை ஒப்பிட்டு பேசும்போது பீரங்கி வந்து கொஞ்சம் எடை குறைவாக இருக்கும், விலை குறைவாக இருக்கும். ஒரே ஒரு வேலை தான் பிரதான வேலை செய்யும் பீரங்கி. இந்த மிகப்பெரிய குண்டுகள், ராட்சச குண்டுகளை சரமாரி அனுப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது, பீரங்கிகள் நேராக சண்டை போடாது, மறைந்து சண்டைப்படும். இன்டைரக்ட் ஃபைட்டு தான் போகும். ஏன்னா இது வந்து அனுப்புகிற தூரம், குண்டு அனுப்புகிற தூரம் வந்து 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்லாம் அனுப்புறதுனால எதிரியை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லையிலிருந்தே 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் குண்டுகள் அனுப்பி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் பீரங்கிகள். இன்டைரக்டாக சண்டை போடும். ஒரே ஒரு வேலை செய்கிறதுனால மிகப்பெரிய குழாய்கள், அந்த குழாய்களை மிகப்பெரிய ராட்சச குண்டுகள் அனுப்புவாங்க. டாங்க் அப்படி இல்லை, அதிகமான வேலை செய்யும், அதிகமான எடை இருக்கும், அதிகமான விலை வரும். டாங்குகள் பல வேலை செய்யும். குண்டுகளையும் அனுப்பும், ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தும், விமானங்களை சுட்டு வீழ்த்துக்கிற ராட்சச இயந்திர துப்பாக்கி அதில் இருக்கும். இந்த மாதிரி பீரங்கிகளும் இருக்கும். ஆனால் 155 mm குண்டுகள் போடுற மாதிரி பீரங்கிகள் இருக்காது. டாங்குகளில் 125 mm போடக்கூடிய பீரங்கிகள் வச்சுருக்கோம். ஆனால் பலதரப்பு வேலைகளை செய்யும். மிக முக்கியமானது, டைரக்டாக சண்டைக்கு போகும். நேருக்கு நேர் டாங்க் சண்டைக்கு போகும். ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு குண்டு அனுப்புது அப்படின்னா டாங்குகள் அவ்வளோதான் அனுப்புவோம். 2 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு டாங்க் அங்கே இருக்கும். அப்போ நேருக்கு நேர் நின்று பார்த்து மூஞ்சி பார்த்து டாங்க் சண்டை போடும். 2 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்க கட்டடத்தை அழிக்கும் போது அங்கிருந்தும் பார்த்து அழிப்பாங்க. டாங்க் அப்பா அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டேங்க் நேருக்கு நேர் சண்டை போடக்கூடியது. பீரங்கிகள் வந்து மறைமுகமாக சண்டை போடக்கூடியது. அதே மாதிரி டாங்குகள் வந்து பெரும்பாலும் போகக்கூடிய குண்டுகள் வந்து நேராக போகும். நேருக்கு நேர் போய் மோதி மிகப்பெரிய அந்த ராட்சச கெனான்பாங்க, ராட்சச குழாய்மை டாங்க் இருக்கும், அது போக இருக்க குண்டு வந்து நேராக போய் மோதி சேதத்தை ஏற்படுத்தும். பீரங்கி அப்படி இல்லை. பீரங்கி குழாயிலிருந்து போகக்கூடிய ராட்சச குண்டுகள் மேலே போய் பலாஸ்டிக் தேரிம்பாங்க, மேலே போய் கீழே வந்து விழுந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். இதுதான் டாங்குகள் பீரங்கிக்குள்ள வித்தியாசம். பொதுவாக ஒரு சண்டை நடக்குதுன்னா முதல்ல டாங்கு பீரங்கிகள் மூலமாக மிகப்பெரிய சேதத்தை எதிரிகளுக்கு ஏற்படுத்திவிட்டு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற எதிரிக்கு மிகப்பெரிய சேதத்தை சரமாரியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டாங்குகளை உள்ள அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா இராணுவ வீரர்கள் உள்ள அனுப்புவாங்க. இப்படி தான் சண்டைகள் இருக்கும். இங்கேயுமே தமிழ்நாட்டிலையுமே இந்த மாதிரி குண்டுகள் செய்யணும். இந்த ஸ்மார்ட் குண்டுகள், இந்த வழிநடத்தப்படக்கூடிய இந்த குண்டுகளை செய்து மிகப்பெரிய பொருட்செலவை மிச்சப்படுத்திய, அதே போல் ஒரு தரமான குண்டுகளை, உலகநாடுகளால் செய்ய முடியாத தரமான குண்டுகளை செய்து கொடுத்த சென்னை IITக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். நன்றிகள்.